வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் பாதையை கடக்க முயன்ற பாடசாலை மாணவி உயிரிழப்பு. இலங்கையில் நடக்கும் பாரிய மோசடி, சிறுவர்களின் பொருட்களை பயன்படுத்தும் கும்பல். நாடாளுமன்றத்தில் சாமர சம்பத் குற்றச்சாட்டு, மின்சார வெட்டு தொடர்பில் சர்ச்சை. இலங்கையில் எரிபொருள் விவகாரம், நாடாளுமன்றத்தில் அர்ஜுனாவின் கடும் விமர்சனம். அனுரவிடம் சென்று கூறு, எனக்கு பயம் இல்லை என பெண்ணை திட்டிய அதிகாரி. நான் கையூட்டு பெற்றேனா? சபையில் சாணக்கியனை விலாசிய அமைச்சர் சந்திரசேகர். காலக்கெடு முடிவில் மகிந்த ராஜபக்சவின் சொத்து விவரங்கள் வெளியீடு. வெடுக்குநாரியினால் மீண்டும் இன முரண்பாடு, எச்சரிக்கும் டக்ளஸ் தேவானந்தா. கொழும்பில் பேருந்து மோதியதில் பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மட்டக்குழிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஹெந்தல தொட்டுபால வீதியில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். நேற்று பிற்பகல் பேருந்தில் இருந்து இறங்கி வீதியை கடந்து கொண்டிருந்த மாணவியொருவர் அதே பேருந்தால் மோதப்பட்டு விபத்துக்குள்ளாகியுள்ளார். விபத்தில் படுகாயமடைந்த மாணவி கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பாடசாலை மாணவி மட்டக்குழிய பகுதியைச் சேர்ந்த 10 வயது சிறுமி என தெரியவந்துள்ளது. இவ்விபத்துக்கு காரணமான பேருந்து ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்குழிய போலீசார் மேலதிக விசாரணை தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் சிறுவர்களின் விளையாட்டுப் பொருட்களான பொம்மைகளை பயன்படுத்தி சட்டவிரோத போதைப் பொருட்களை கொரியர் சேவைகள் மூலம் கடத்துவதாக புதிய தகவல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் இச்செயற்பாடு குறித்து போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளனர். போலீசார் உயர் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் சாதாரண பாதிப்பில்லாதது போன்று தோற்றமளிக்கும் பொருட்களுக்குள் போதைப் பொருட்களை மறைத்து வழக்கமான பாதுகாப்பு சோதனைகளை தவிர்ப்பதற்காக இம்முறை பயன்படுத்தப்பட்டு வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கல்முனை, மருதமுனை மற்றும் சாய்ந்தமருது பகுதிகளில் செயற்பட்டு வரும் பாரியளவிலான போதைப்பொருள் விநியோக வலையமைப்புடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் அம்பாறை பிரதேச குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய சோதனையில் கைது செய்யப்பட்டதைத் தொடர்ந்து இந்த மோசடி அம்பலமாகியுள்ளது. பொதுவாக ஐஸ் என்று அழைக்கப்படும் 107 கிராம் கிறிஸ்டல் மெத்தம்பெட்டமைன் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் புதன்கிழமை கல்முனை கடற்கரை பகுதியில் கைது செய்யப்பட்டார். சோதனையின் போது உயர் ரக போதைப் பொருட்கள் பொம்மைகளுக்குள் கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். மேலும் போதைப்பொருள் விற்பனையின் மூலம் கிடைத்ததாக நம்பப்படும் 39,620 ரூபாய் பணமும், பொட்டலமிடுவதற்கு பயன்படுத்தப்படும் மின்னணு இடைக்கருவி மற்றும் 2 கையடக்க தொலைபேசிகளையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டால் அது மக்கள் விடுதலை முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வீடுகளில் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்றும், ஏனைய பொதுமக்களின் வீடுகளில் மின்சாரத்தை துண்டிக்கக்கூடாது என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார். எரிசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கும் போது, ஆரம்பத்தில் இருந்தே மின் உற்பத்தி நிலையங்களை நிர்மாணிப்பதற்கு ஜேவிபி எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்களை நடத்தியது. முன்னதாக ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ நுரைச்சோலை நிலக்கரி மின் உற்பத்தி நிலையத்தை அமைக்கும் போது அவர்கள் எதிர்த்தார்கள். உமாஓயா திட்டத்தையும் எதிர்த்தார்கள். லட்சமான நீர்மின் நிலையத்தை ஸ்ரீமாவோ பண்டார் நாயக் அமைத்தார். விக்டோரியா, ரந்தனிக்கல, கொத்மலை உள்ளிட்ட மகாவலி திட்டத்தின் கீழ் நீர்மின் நிலையங்களை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் அமைத்தது. 76 வருட கால ஆட்சியை விமர்சிக்கும் ஜேவிபியினரை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். மின் திட்டங்களை எதிர்த்த ஜேவிபியினருக்கு எங்கள் வீடுகளில் மின்சாரத்தை துண்டிக்க இடமளிக்க முடியாது. அன்றைய தலைவர்கள் இந்த மின் நிலையங்களை அமைக்காவிட்டால் இன்று உங்கள் வீடுகளில் கூட மின்சாரம் இருந்திருக்காது. அவர்களுக்கு தேவையென்றால் அவர்களின் வீடுகளில் மின்சாரத்தை துண்டித்துக் கொள்ள சொல்லுங்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் மீதான மக்களின் அதிருப்தி அதிகரித்துள்ள நிலையில் தான் ஒரு அமைச்சராக இருந்திருந்தால் இந்த நேரம் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகியிருப்பேன் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா குறிப்பிட்டுள்ளார். விசாரணைகளுக்கு முகம் கொடுத்து குற்றமற்றவர் என நிரூபணமான பின்னரே மீண்டும் பதவியை ஏற்பது ஒரு கௌரவமான செயலாகும் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பெட்ரோல் விலையை 100 அல்லது 200 ரூபாவால் உயர்த்திவிட்டு பின்னர் அதில் 20 ரூபாவை குறைத்து அதனை நிவாரணம் என்று அறிவிப்பது மக்களை முட்டாளாக்கும் ஒரு நாடகம் என்றும் கடுமையாக சாடியுள்ளார். 600 ரூபாவாக இருக்கும் பெட்ரோல் விலையை இவ்வாறு கையாள்வது எந்த விதத்திலும் மக்களுக்கு பயனளிக்காது என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கம் முன்வைக்கும் இவ்வாறான தர்க்கமற்ற காரணங்களை மக்கள் நம்புகிறார்கள் என்றால் அதுதான் முட்டாள்தனமாக ஏற்றுக்கொள்வதற்கு ஆவேசமாக தெரிவித்துள்ளார்.
உண்மைகளை மறைத்து மக்களுக்கு பொய் சொல்லும் கலாச்சாரம் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நாடளாவிய ரீதியில் மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டு வரும் நிலையில் அனுரவிடம் சென்ற கூறு எனக்கு பயம் இல்லை மருத்துவர் ஒருவர் பெண்ணை திட்டும் காணொளி சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றது. அரசாங்க உயர் அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகள் மக்களின் சேவகர்களாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நிலவும் சூழலில் பெண் ஒருவரை அரசு அதிகாரி ஒருவர் மிக மோசமான வார்த்தைகளால் திட்டியுள்ள சம்பவம் விமர்சனத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த பெண் மருத்துவரிடம் தனது தேவை கருதி வினவிய போதே வேனில் இருந்த அந்த மருத்துவ அதிகாரி மிகவும் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்டார். அது மட்டுமல்லாது போய் அனுரவிடம் சொல்லு, எனக்கு அனுரவை பார்த்தால் பயம் இல்லை என்றும் ஆவேசமாக கத்தியுள்ளார். நாட்டில் அரசியல் மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அடிமட்டத்தில் உள்ள சில அதிகாரிகளின் மனோபாவம் மாறவில்லை என்பதையே இச்சம்பவம் எடுத்துக்காட்டுவதாக சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பொதுமக்களின் வரிப்பணத்தில் சம்பளம் பெறும் அதிகாரிகள் தங்களை நாடி வரும் சாதாரண மக்களை கௌரவமாக நடத்த வேண்டியது அவசியம் என்றே கூறப்படுகிறது. இவ்வாறான அதிகாரிகளின் அநாகரிகமான செயற்பாடுகள் குறித்து உரிய தரப்பினர் உடனடியாக கவனம் செலுத்தி விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் பலரும் கோரிக்கை விடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தம்மீது நாடாளுமன்றத்தில் பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியனிடம் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கையூட்டு பெறுவதாக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், முக்கியமாக நான் இந்த சாணக்கியன் எம்பிக்கு சொல்ல வேண்டும். இன்று வடக்கை எடுத்துக்கொண்டால் சாணக்கியன் எம்பி பற்றியும் அவருக்கு பிறகு அவரது குருவான சுமந்திரனுக்கு எதிராகவும் அதிகமாக பேசுவது நான் தான். அந்த கோபத்தை மனதில் வைத்துக் கொண்டு பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம். அப்படி குற்றச்சாட்டுகள் இருந்தால் தயவு செய்து அவற்றை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பியுங்கள். இல்லையென்றால் சிஐடியிடம் சென்று ஒப்படையுங்கள். ஒப்படைத்துவிட்டு அந்த வேலையை செய்யுங்கள். நான் கையூட்டு பெற்றேனா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு எதிராக இப்போது இந்த நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழியில் பேசுவது நான் மட்டும்தான். எனவே அந்த கோபத்தை வைத்துக்கொண்டு இந்த பொய் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டாம். தயவு செய்து அவற்றை திரும்பி பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் கேட்டுக் கொண்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் குறித்த சத்திய கடதாசியை நேற்று லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்தார். தனது சொத்து விவரங்களை 14 நாட்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு மஹிந்த ராஜபக்ஷவுக்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அந்த 14 நாட்கள் கால அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இந்த சொத்து மற்றும் பொறுப்புகள் குறித்த சத்திய கடதாசியை சமர்ப்பித்துள்ளதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது. வெடுக்கனாரி ஆதிலிங்கேஸ்வரர் ஆலய விவகாரம் இனங்களுக்கிடையில் மீண்டும் முரண்பாடுகளையும் நம்பிக்கையினத்தையும் ஏற்படுத்தும் விவகாரமாக காணப்படுவதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா குறிப்பிட்டுள்ளார். இந்த விடயம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் கவனத்தை கொண்டுவர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். வெடுக்கனாரி ஆதிலிங்கேஸ்வர ஆலய நிலப்பரப்புகள் பௌத்த சமயத்துக்குரியது என்றும் அந்த நிலங்களை எல்லையிட்டு விரைவில் வர்த்தமானி அறிவிப்பு செய்யவுள்ளதாகவும் துறைசார் அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அறிவித்த நிலையில் தமிழ் மக்களுக்கிடையே அது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவித்த அவர், வெடுக்கனாரி மலையில் பௌத்த சமயத்துடன் தொடர்புடைய சான்றுகள் அதிகமாக இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அந்நிலங்கள் பௌத்த சமயத்துக்கானதாக அடையாளமிடப்பட்டு வர்த்தமானி வெளியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் குறித்த அமைச்சரின் கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது இனங்களுக்கிடையில் உண்மையை மறைப்பதாகவும் குறிப்பாக வரலாற்றை மறைப்பதாகவும் இனங்களுக்கிடையிலான சந்தேகங்களையும் அவநம்பிக்கைகளையும் வலுப்படுத்துவதாகவும் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்பு நாம் ஆட்சியில் இருந்தபோது வர்த்தமானி வெளியிடும் செயற்பாட்டை முன்னெடுக்காத வகையில் கையாண்ட ஒரு சுமூக நிலைக்கு கொண்டு வந்திருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைய நிலைமை அது முற்றிலுமாக மாறிவிட்டது. இந்த வகையில் இவ்விடயத்தின் உண்மை நிலையை விளக்கி எவ்வாறான நடவடிக்கை எடுப்பதனூடாக இனங்களின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் என்ற கருத்தை உள்ளடக்கி அனுர ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழில் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும்.